Hello friends, welcome to VRS Learning. இதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்னைக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் லெசன் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை மட்டும் படித்தாவே போதும், பப்ளிக்கில் லெசன் 1லேருந்து கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின்ஸ் வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2 மார்க்ஸ்லேருந்து மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து கூலும்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம், பேஜ் நம்பர் 4ல் ரைட் சைடில் வந்து இந்த மாதிரி கீழே இருக்கும். ப்ளஸ் ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், அதாவது எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு q1 q2 பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப். இந்த ஈக்குவேஷன் எழுதுனா தான் நமக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க, 2 மார்க்ஸ். செகண்ட் கொஷின் வந்து 1 கூலும், பேஜ் நம்பர் 5ல் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 12 எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. இது ரெண்டுத்தில் எது கேட்டாலும் இந்த கொஷின் தான் நம்ம எழுதணும். இந்த லைன்ஸ் 5 லைன்ஸ் எழுதிட்டு ப்ளஸ் இந்த ஈக்குவேஷன் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடணும். யூனிட் வந்து நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும், அப்போ தான் ஃபுல்லாக 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 15 சூப்பர் பொசிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இந்த கொஷின். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 17 எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இங்கேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 19 இது வந்து ஒரு ரீசனிங் கொஷின், அதாவது நம்ம 2 மார்க் கம்பல்சரி வந்து நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான் வரும்னே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரீசனிங் கொஷின்ஸ் கூட நமக்கு அடிக்கடி கேட்பாங்க. அதாவது த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட் ஜஸ்டிஃபை அப்படிங்கிற கொஷினுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் ஆன்சர். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 20 எலக்ட்ரிக் டைபோல் இந்த 3 லைன்ஸ் ப்ளஸ் எக்ஸாம்பிள் வந்து இங்கே 4 கொடுத்துருப்பாங்க, அதுவும் கண்டிப்பாக எழுதணும். அடுத்து எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அதே பேஜில் இருக்கும். இந்த லாஸ்ட் 4 லைன்ஸ் ப்ளஸ் அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, P இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு 2A. இந்த ஈக்குவேஷன் எழுதலாம், அல்லது இந்த ஈக்குவேஷன், அதாவது வெக்டார் போட்டால் கேப் யூஸ் பண்ணணும், அதுக்காக இந்த ஈக்குவேஷன் ரெண்டுத்தில் எது வேணால் எழுதிக்கலாம். எஸ்ஐ யூனிட் வந்து கூலும் மீட்டர், அது கன்ஃபார்ம் எழுதணும், அப்போ தான் 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து பேஜ் நம்பர் 25 மைக்ரோவேவ் ஓவன், இது வந்து ஃபுல்லாக இதுலேருந்து இது வரைக்கும் எழுதணும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 26ல் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், இதுலேருந்து இது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் கன்ஃபார்மாக எழுதணும். ப்ளஸ் எஸ்ஐ யூனிட் வந்து நம்ம வோல்ட் அப்படின்னு எழுதிக்கலாம், வோல்ட் அப்படின்னு எழுதிக்கலாம், இல்லைனா ஜூல் கூலும் இன்வர்ஸ் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ரெண்டுமே எழுதலாம், ஜூல் கூலும் இன்வர்ஸ் இப்படி எழுதிக்கலாம். அடுத்து ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் பேஜ் நம்பர் 31 இந்த 3 லைன்ஸ். அடுத்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு பேஜ் நம்பர் 36ல் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் ப்ளஸ் எஸ்ஐ யூனிட் எழுதணும். நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வர்ஸ் இதுவும் எழுதிக்கலாம், வோல்ட் மீட்டர் ரெண்டுத்தில் எது வேணாலும் எழுதிக்கலாம், இல்லை ரெண்டுமே கூட எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 40 காஸ்லா, இதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக எழுதணும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 48 எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங், இங்கிருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக எழுதணும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 49 why it is always safer to sit inside a bus than in open ground or under a tree during lightning. இது வந்து இது ஒரு ரீசனிங் கொஷின் தான், இதுக்கு ஆன்சர் வந்து டியூரிங்லேருந்து இங்கே 0 வரைக்கும் எழுதணும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் அதே 49ல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் இந்த 3 லைன்ஸ். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 51 டைஎலக்ட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்பாங்க, அதுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் எழுதணும். ப்ளஸ் எக்ஸாம்பிள் கரெக்டாக மென்ஷன் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 52ல் வந்து டைஎலக்ட்ரிக் போலரைசேஷன் அப்படின்னு இருக்கும், அதுக்கு இந்த 3 லைன்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போலார் அண்ட் நான் போலார் மாலிகுல்ஸ் கேட்டிருப்பாங்க, அது பேஜ் நம்பர் 51ல் இருக்குது. இதுலேருந்து இது வரைக்கும் ப்ளஸ் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பேஜில் வந்து போலார் இருக்குது, முன்னாடி நான் போலார் இருக்குது, இங்கே போலார் இருக்குது, வித் எக்ஸாம்பிளோடு எழுதணும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 53ல் வந்து டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் இந்த கொஷின். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 54ல் வந்து கெப்பாசிட்டன்ஸ் இந்த கொஷின் இதுலேருந்து எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு அது எஸ்ஐ யூனிட் வந்து ஃபேரட் அப்படின்னு எழுதணும். ஃபேரட்னு எழுதலாம்,
இல்லைனா கூலும் ஓல்ட் இன்வர்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 57ல் அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ். இது கொஞ்சம் பெரிய கொஷின். இதிலிருந்து இது வரைக்கும் கீழே வரைக்கும் ஃபுல்லாக எழுதுகிறோம். 3 மார்க்கில் கேட்டால் ஃபுல்லாக எழுதலாம், இல்லை 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா அது என்னென்ன, அதாவது ஃப்ளாஷ் கெப்பாசிட்டர், செகண்ட் பாயிண்டில் வந்து ஹார்ட் டெஃபிப்ரிலேட்டர், இது வந்து இக்னிஷன் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து பவர் சப்ளையை ரெடியூஸ் பண்ணும்போது பவர் டிரான்ஸ்மிஷனோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுது. இது சும்மா அவ்வளோதான். இது வந்து 2-3 மட்டும் எழுதுனா போதும். 3 மார்க்கில் கேட்டால் ஃபுல்லாக எழுதணும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 65, கொரோனா டிஸ்சார்ஜ் ஆர் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். இது ரெண்டுத்தில் எப்படி வேணாலும் கேட்பாங்க. இதுலேருந்து இது வரைக்கும் எழுதணும். அவ்வளோதான், நம்ம கம்ப்ளீட்டாக 2 மார்க்ஸ் பார்த்தாச்சு. இந்த 2 மார்க்ஸ் மட்டுமே படித்தா போதும். கண்டிப்பாக பப்ளிக்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும். மற்ற எதுவுமே நம்ம படிக்க வேணாம். ஃபஸ்ட் லெசனில் இருந்து 3 மார்க் பார்த்தோம்னா ஃபஸ்ட் கொஷின் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கூலும் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது வந்து நமக்கு புக்கில் பேஜ் நம்பர் 5 கொடுத்துருக்கேன். அது வந்து பெருசாக இருக்கும். நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து பாக்ஸ் போட்டு சின்னதாக நம்ம எழுதிக்கலாம். இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் சார்ஜ். இது வந்து பேஜ் நம்பர் 11ல் இருக்குது. இங்கிருந்து நெக்ஸ்ட் பேஜில் வந்து நம்ம அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அந்த 2 மார்க் பார்த்துருப்போம்ல, அதையும் சேர்த்து எழுதி இது வரைக்கும் முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு 3 மார்க் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். இதுக்கு வந்து பேஜ் நம்பர் 17ல் வந்து ரைட் சைடில் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நெக்ஸ்ட் பேஜில் இது வந்து செகண்ட் பாயிண்ட், இதுலேருந்து இது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட், இது வந்து ஃபோர்த் பாயிண்ட், நெக்ஸ்ட் பேஜில் வந்து இது வந்து ஃபிஃப்த் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு வந்து பேஜ் நம்பர் 24ல் வந்து டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை எலக்ட்ரிக் டைபோல் அந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது வந்து இங்கே கன்சிடர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே 0 வரைக்கும் வந்து முடியும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 27ல் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ். இது வந்து இங்கே கன்சிடர்லேருந்து இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் வந்து முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 44, வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு 2 parallel சார்ஜ்ட் இன்ஃபைனைட் ஷீட்ஸ். இது வந்து இந்த கொஷின் இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்து முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் கொஷின் பேஜ் நம்பர் 54, கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ரைட் சைட் பேஜ் இதுலேருந்து வரைக்கும் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 56, எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த கெப்பாசிட்டர். இங்கே கெப்பாசிட்டர் இங்கே ஸ்டார்ட் ஆகி இந்த ஈக்குவேஷனோட முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 60, கெப்பாசிட்டர் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். இது நம்ம தனித்தனி கொஷினாக 3 மார்க்ஸ் சொல்லியிருக்கோம். கம்பைண்டாக சேர்த்து 5 மார்க்கில் கூட கேட்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி பேரலோடு சேர்ந்து இங்கே பேஜ் நம்பர் 62ல் வந்து இதோட எண்ட் ஆகிடும். இதை நம்ம கம்பைண்டாக 5 மார்க்லேயே கேட்கலாம், இல்லை கெப்பாசிட்டர் இன் சீரீஸ் தனியாக, கெப்பாசிட்டர் இன் பேரலல் தனியாக 3 மார்க்கில் கூட கேட்கலாம். அவ்வளோதான், 3 மார்க் முடிஞ்சிச்சு. இப்போ 5 மார்க்ஸ். பேஜ் நம்பர் 22ல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அண்ட் எலக்ட்ரிக் டைபோல் அட் பாயிண்ட்ஸ் ஆன் த ஆக்சியல் லைன். இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த ஈக்குவேஷனோட முடியுது. நெக்ஸ்ட்டு செகண்ட் 5 மார்க் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அண்ட் எலக்ட்ரிக் டைபோல் அட் அ பாயிண்ட் ஆன் த ஈக்குவட்டோரியல் பிளைன். இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் பேஜில் இந்த ஈக்குவேஷனோட முடியுது. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 30ல் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு அண்ட் எலக்ட்ரிக் டைபோல். இந்த கொஷின் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இதோட முடியுது. ப்ளஸ் ஸ்பெஷல் கேஸும் நம்ம எழுதுனா தான் நமக்கு ஃபுல் மார்க்ஸ் போடுவாங்க. அதுக்காக இந்த ஸ்பெஷல் கேஸும் வந்து 3 இருக்குது. இதுவும் கண்டிப்பாக எழுதணும். சப்போஸ் இந்த கொஷினில் மென்ஷன் பண்ணலைன்னா இது வரைக்கும் எழுதுனா போதும். ஸ்பெஷல் கேஸஸ் எழுதணும்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை எழுதணும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 41ல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அண்ட் இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ்டு ஒயர். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி பேஜ் நம்பர் 43ல் வந்து இங்கே முடியுது. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளைன் ஷீட் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி இந்த கிராஃபோட முடியுது. கிராஃப் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு 5 மார்க் தான் இருக்குது. பேஜ் நம்பர் 62ல் வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர். இது வந்து ஒரு தியரி கொஷின், ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ அதுக்காக புக்கில் வந்து இந்த டயக்ராம் மட்டும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காப்பி மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் ஆஃப் கோம் டி, ஒர்க்கிங் ஆஃப் கோம் இ, சார்ஜ் லீக்கேஜ், அப்ளிகேஷன், இந்த மாதிரி நம்ம பாயிண்ட்டாக போட்டால் வந்து ஈஸியாக நமக்கு 5 மார்க்ஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி எல்லா டாபிக்ஸுமே இதில் கவர் ஆகிடும். நீங்கள் புக்கில் வந்து லென்த்தாக படிக்கிறதுக்கு இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 4ல் வந்து எக்ஸாம்பிள் 1.1 இருக்குது. பேஜ் நம்பர் 19ல் வந்து எக்ஸாம்பிள் 1.9 இருக்குது. பேஜ் நம்பர் 21ல் வந்து எக்ஸாம்பிள் 1.10 இருக்குது. பேஜ் நம்பர் 25ல் வந்து எக்ஸாம்பிள் 1.11. இது இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம்னா இந்த எக்ஸாம்பிள் 1.11 தான். பேஜ் நம்பர் 28ல் வந்து எக்ஸாம்பிள் 1.12 இருக்குது. இதில் வந்து ஏபிசி 3 இருக்குது. இதில் ஏ தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். பேஜ் நம்பர் 29ல் எக்ஸாம்பிள் 1.13. பேஜ் நம்பர் 36ல் எக்ஸாம்பிள் 1.16. பேஜ் நம்பர் 38ல் எக்ஸாம்பிள் 1.17. பேஜ் நம்பர் 55ல் எக்ஸாம்பிள் 1.20. பேஜ் நம்பர் 60ல் வந்து எக்ஸாம்பிள் 1.21. இதில் ஏபி இருக்குது. அப்புறம் வந்து நியூ வேல்யூஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ், ஸ்டோர்ட் எனர்ஜி, சார்ஜ், இதெல்லாம் மொத்தமாக கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. இதில் ஏ மட்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். பேஜ் நம்பர் 62ல் வந்து எக்ஸாம்பிள் 1.22. லாஸ்ட்டாக பேஜ் நம்பர் 67ல் வந்து எக்ஸாம்பிள் 1.24. இதோட ப்ராப்ளம்ஸ்லாம் ஓவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து லெசன் 1ல் இருக்க 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், அப்புறம் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம்.